வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ராகவன் வந்து ஐஃபோன் 12 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஆமாம், ஆல் பிகாஸ் ஆஃப் ஆப்பிள் வாட்ச்ன்றதுனால. ஆப்பிள் வாட்ச் இருக்கணும்னா நம்ம கையில் ஒரு ஐஃபோன் இருந்தே ஆகணும்னு மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ள ஆப்பிள் வந்து அழகாக ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி போட்டு வச்சிருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம அதை பண்ண வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐஃபோன் 12 2026 நம்ம கன்சிடர் பண்ணலாமா கூடாதா? ஏன்னா ஐஃபோன் 12 இதுக்கப்புறம் வந்து iOS 26 அப்புறம் இப்போ 27 அப்டேட் வரும் ஷியோர். பட் 28 வருமானு நமக்கு தெரியாது. பட் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இதுக்கு லைஃப் இருக்குது அப்படின்னும் போது இந்த 1.5 வருஷம் லைஃப்பை நம்பி நம்ம வாங்கலாமா? இல்லாட்டி மேபி அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆஸ்பெக்டில். ஆமாம், வாங்கலாமா கூடாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே வருது. அண்ட் டெய்லி டிரைவராக இந்த பழைய டிவைஸ் இப்போ நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட்லேங்க வாங்க ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கலாம். ப்ளஸோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 68 72 இப்படி தான் இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பேட்டரி மாற்றாம யூஸ் பண்ணாங்கன்னா அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் பேட்டரி மட்டும் அஃபிஷியலாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அஃபிஷியலாக மாற்றுறது வந்து 6,000 வரைக்கும் ஆகலாம். அஃபிஷியலாக மாற்றோம். ஆமாம், அஃபிஷியலாக மாற்றுறது என்றைக்குமே நல்லது. சரியா, அது எல்லா பிராண்டுக்குமே காமன் தான். ஆமாம், நீங்கள் வெளியில் வந்து சில சமயங்களில் எனக்கு அஃபிஷியலில் கிடைக்கல அப்படின்றனால நீங்கள் வெளில வந்து மாற்றலாமே தவிர, பட் வெளியில் வந்து எனக்கு 3000 சொல்கிறாங்க ப்ரோ அதனால மாற்றலான்னு இருக்கேன். பார்த்தா அஃபிஷியலாக 6000 தான் இருக்கும். பட் அந்த 6000க்கு மாற்றிட்டா கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ஆமாம், ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ ஐஃபோன் 12 நம்ம ராகவனுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்போம். எப்படி ப்ரோ, சிம் போட்டு யூஸ் பண்ணுறீங்களா? ஆமாம், சிம் போட்டு தான் வச்சுருக்கேன். 4Gல தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம 12 மினி வச்சுருந்தோம்ல, அதோட எனக்கு ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஓகே, 12 மினியில் அந்த புது ஃபோனு. ஏன்னா இதுவுமே பேட்டரி 100 ஹெல்த் தான் இருக்குது. தேர்ட் பார்ட்டியில் கொடுத்து தான் கேரளாவில் மாற்றிருக்காங்க. ஆனாலுமே எனக்கு வந்துட்டு அந்த அவன் பேட்டரி மாற்றினது நல்லாவே மாற்றிருக்கிறான். சில அவுட் ஃபினிஷிங் இருக்குது. அதாவது பேக் பண்ணும்போது ஃபினிஷிங்கில் கொஞ்சம் கோலர் இருக்குது. டிஸ்பிளே எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் அந்த 12 மினியில் எனக்கு என்ன பேட்டரி வந்துச்சோ அதோட ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 12 மினியோட பெட்டர் பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது அஷ்யூர்டு. ஆமாம், உங்களுக்கு ரொம்பவே காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும், ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கணும்னா வேறு வழி இல்லை. அப்போ நம்ம 12 மினி 13 மினி தான் போய் ஆகணும். பட் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை ப்ரோ. என்னோட எய்ம் என்னன்னா ஒரு 20K கிட்ட அந்த மாதிரி தான் நான் வாங்க முடியும். அது யூஸ்டு மார்க்கெட்டில் என்னோட பட்ஜெட்டே உள்ளதா, அதுக்குள்ளார ஏதாவது ஃபோன் கிடைக்குமான்னு போது அந்த இடத்துல ஐஃபோன் 12 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பிரைட்டு. இதில் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டிவைஸ் நல்லா இருக்கா, போர்ட் நல்லா வேலை செய்யுதா, எல்லா ஆப்ஷன்ஸும் நல்லா வேலை செய்யுதா, அந்த சைலண்ட்டுக்கு ப்ரொஃபைல் ஸ்விட்சர் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டாக கிளிக் ஆகுதா இல்லையா, எல்லா பட்டன்ஸும் வேலை செய்யுதா, இதெல்லாமே தான் ப்ரைமாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். சிலர் வந்து அப்புறம் ஐக்ளவுட் லாக்கான டிவைஸ் எங்கேயாவது வித்துக்கிட்டு இருக்க போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆப்பிள் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்குதா, அதுலேருந்து அதாவது ப்ராப்பராக ரிலீவ் பண்ணி இந்த டிவைஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை ஃபைன் மை இதில் வச்சிருக்காங்களா, இதெல்லாம் நீங்கள் எல்லாமே செக் பண்ணி. இதுவுமே வாங்கும்போது அந்த பையன் அப்படி தான் வச்சுருந்தான். அவன் அங்கேருந்து அன்லாக் பண்ணி விட்டான், டிவைஸ் எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ அது பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன், யாரும் வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி செல்லர் கண்டுபிடிப்பீங்க? ஆமாம், எங்கேயோ கடையில் போய் வாங்க போய் அது வேற யாரோ ஒரு செல்லர்னா முடிஞ்சு. அதனால அது மட்டும் ப்ளஸ். ஆனால் வந்துட்டு அஃபிஷியலாக இதில் வந்துட்டு பேட்டரி ஹெல்த் அன்வெரிஃபைட்னு காட்டுது. ஆனால் சார்ஜ் போடும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அஃபிஷியலாக மாற்றுறது நல்லது. ஏன்னா நாளை போல இந்த லெகசி டிவைஸ் ஆகி நீங்கள் எதுவுமே கொடுக்கும்போது அதை பஞ்சாயத்து பண்ணுவோம் ஆப்பிள். நான் எனக்கு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் லெகசி டிவைஸ் ஆகிடும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு மேபி அப்கிரேடுக்கு எடுத்துகிட்டு போறீங்கன்னா அப்போ அங்கே பஞ்சாயத்து வைப்பான். இதில் உள்ள அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எதுக்கு பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க அதுதான். ரைட்டு. ஸோ அது ஒரு பக்கம். அண்ட் பில்டு குவாலிட்டி எப்படி ப்ரோ, சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கா? இருக்கு. இல்லை பாருங்களேன், பில்ட் குவாலிட்டி நம்ம காட்டுவோம். நான் வந்துட்டு எப்பவுமே நம்ம ஸ்கின் ஓட்டினா உள்ள உடஞ்சிருக்குன்றதுனால நான் ஸ்கின் ஓட்டி. ஆமாம், இது ஆக்சுவலாக எப்படின்னா இவரோட கசினோட ஃபோனுங்க. ஆமாம், சரி நம்ம எப்படியும் ஆப்பிள் வச்சு தானே யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஐஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும். அதுவும் நம்மளோட கண்ட்ரோலில் ஒரு ஐஃபோன் இருந்தால் நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் பில்டு குவாலிட்டி அங்கே அடி இருக்குது. நான் ஸ்கின் போட்டு ஓட்டிருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே உடஞ்சிருக்குன்னு பார்த்தேன். அதனால டிஸ்பிளே உடையில, நான் டெம்பர் ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ஓகே, பில்டு ஓகே, நெட்வொர்க் ஓகே தானே ப்ரோ? நெட்வொர்க் ஓகே. ஆனால் என்ன அப்பப்போ அப்படி போயிட்டு வருது. முன்னாடி இருந்ததோட இப்போ முன்னாடி 13 வச்சிருந்தால அதோட இப்போ கேவலமாக இல்லை, பரவாயில்ல. ஓகே. இதில் என்ன நெட்வொர்க் ப்ரோ இருக்கு? ஜியோ. ஓகே. ஆனால் 5Gல வச்சோம்னா எப்போ வேலை காட்டுறாப்புல நம்ம 4G LTEலேயே யூஸ் பண்ணிட்டு போயிடுறது. அந்த 5G வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா அன்சர்டைனாக இருக்கு. திடீர்னு 5G வருது, அப்புறம் பார்த்தா 4G போகுது, அப்புறம் பார்த்தா இறங்கி அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு. ஸோ அதனாலே நெட்வொர்க் ரீசன்ஸ்னாலையும் பேட்டரி அடி வாங்குது, டிவைஸ் அன்ஸ்டேபிளாக ஃபீல் ஆகுதுன்றது தான் பாயிண்ட், வேறு எதுவும் இல்லை. ஓகே ப்ரோ, ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படி இருக்கு? பையன் நல்லா வச்சுட்டு இருக்கான். நல்ல மாதிரி தான் இருக்கு, நம்ம காட்டுவோம். ஓகே, சூப்பர். கேமரா யூஸ் பண்ணீங்களா? எடுத்தேன், அதே மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இது இல்லை. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா ஐஃபோனில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அந்த லிமிட்ஸ்க்கு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இங்கேயே ஃபியூச்சரில் ஐஃபோன் ஆனால் வாட்சுக்காக மட்டும் தான் வாங்குவேன். அதை எண்ணத்தில் வச்சு வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஸோ அந்த பாயிண்ட் தான் சொல்ல வர்றாரு. அதனால வந்து கேமரா நல்லா இல்லைன்னு சொல்லலை கம்ப்ளீட்டா. எனக்கு பெருசாக அதில் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. 14+ வீடியோ பிக்சல்லாம் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வரும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஃபேக்ட் தான். ஸோ இது வந்து ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்டில் ஒரு பேஸ் மாடல் வாங்கும்போது அதில் ஏற்படுற வித்தியாசத்தை சொல்கிறாரு, வேறு எதுவும் இல்லை. ஓகே. ஸோ கேமரா இந்த மாதிரி இருக்கா? அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ?
பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லேக் அங்கே சின்ன சின்னதாக இருக்குது, அது iOS bugOS 26 பெருசா எதுவும் இல்லை. ஆனால் அது அதனால ஆனா தான் என்ன, நீங்க சம்டைம்ஸ் இது சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போகுது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இதாயிடும். இதுல வந்துட்டு அப்படியே போற அந்த இதெல்லாம் இருக்குது. எப்படி சொல்றாருன்னா பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு 10 ஆப் வச்சிருக்கலாம்னு பார்த்தேன். அந்த 10 ஆப் வந்து திடீர்னு ரீஸ்டோர், அதாவது ரெஃப்ரெஷ் ஆயிடுது. அதனால நான் ஓப்பன் பண்ணும்போது நான் எங்க விட்டுனோ அங்கேயே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. பாயிண்ட் தான், அதுவும் நடக்கதான் செய்யுது. ஆமாம், பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த பார்த்தீங்களா நான் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுவோம். ஒரு சில டைமில் இருக்குது, ஒன் டைம்லுமே ஓகே. அந்த எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப மட்டமாலாம் இல்லை. அந்த மினி யூஸ் பண்ண டைம்லேயே எப்படி இருந்ததோ அப்படி இருக்குது. நமக்கு மினியை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. கொஞ்சம் அங்கங்கே அதிகமாக இருக்குன்னா வேஸ்டான யூசேஜ் தான். நீங்கள் அடிச்சு கேம்லாம் விளையாடிங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 2 வாட்டி சார்ஜ் போடுற மாதிரி வரும். கேம்லாம் விளையாண்டா தாங்காது. ஆமாம், கேம் விளையாண்டா தாங்காது. ஆனால் மியூசிக் கேட்டோம்னா, நான் ஜிம்மில் போகும்போது மியூசிக் போடும்போது இன்னைக்கு காலைல 20ல் இருந்துச்சு. நான் 1 மணி நேரம் நல்லா மியூசிக் நல்லா போட்டு ஒரு 7-8% குறைஞ்சிச்சு. 13 அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்பவுமே லோ பவர் போட்டு தான் போடுவேன். நார்மலா போட்டா சர்ன்னு குறைஞ்சிரும். நான் எப்பவுமே லோ பவர் போட்டு தான் வச்சிருப்பேன். அதனால அப்போ நார்மல் மோட் வச்சு 5G வச்சீங்கன்னா ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகும். அவர் வந்து நீங்க ஓரளவுக்கு பேட்டரியை ப்ரொலாங் பண்றதுக்காக லோ பவர் மோடோ, அப்படி இல்லைன்னா 4G ஃபோர்ஸ் பண்ணியோ அப்படி வந்து பேட்டரி லைட்டா ப்ரிசர்வ் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆமா, டே டு டே பேசிஸ் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் மேல வச்சு ஓட்டலாம். ஆனால் பேட்டரி எனக்கு இது பேட்டரி மாற்றிருக்கு. பேட்டரி மாற்ற டிவைஸ் 80-85 எப்படி இருக்குன்னு தெரியாது. இது 100லேயே இருக்குன்றதுனால எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ நிஜமாவே இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸ் ஃபார் iPhone 12 தான். பிரச்சனை என்ன ப்ரோ சொல்லலாம்? சும்மா இது கொஞ்சம் பிரச்சனைனா, இவங்க நம்ம தேர்ட் பார்ட்டி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த டிஸ்பிளே இதில் ஒரு இந்த க்ளூ மாதிரி இருக்கு. அப்பப்போ போயிட்டு நேற்று இது வரைக்கும் வந்துச்சு, இது ஃபுல்லாக இப்போ இல்லை. ஸோ அது மட்டும் பிரச்சனை. ஸோ நம்ம சர்வீஸ் தான் மேட்ரு, கரெக்டாக வச்சுருந்தோம்னா. மற்றபடி இதில் எதுவுமே எதுவுமே இல்லை. டிஸ்பிளே பிரச்சனை இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி இதை நம்ம சும்மா ஒரு சிம் போட்டு வச்சுருந்தோம்னா டிவைஸ் வந்துட்டு எப்போ அதோட காலாவதி ஆகிறோ அது வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைன் தான். ஸோ அப்போ மொத்தம் நாங்கள் இப்போ iPhone 12 பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கோம். இல்லை மீடியா கன்சம்ஷன் ஓகே, நீங்கள் மியூசிக் லிசன் பண்ணணுமா, ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்களா, ஓகே. எமர்ஜென்சிக்கு வீடியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாறுமாறாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபி ஓகே, சொல்லிக்கிற அளவுக்கு ரைட்ரா அப்படின்னு சொல்லலாமே தவிர நைட் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை வேலைக்காது, ரொம்ப பழசாயிடுச்சு. அண்ட் மற்றபடி ஆப்பிள் வாட்ச் அதுதான் ப்ரைம் ரீசன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னும் போது ஐஃபோன் வாங்கினா தான் யூஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது பிரைமரி மார்க்கெட்டில் போய் ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ 52-53K செலவு பண்ணால் தான் 15 வருது. ஸோ அப்போ iPhone 17 பார்த்தா உங்களுக்கு கார்டு ஆஃபர்லாம் போட்டு 76 அந்த மாதிரி ஆகிடும். ஆமாம், அவ்வளோ செலவு பண்ண நான் தயாராக இல்லை அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி யூஸ்டுக்கு போயிடலாம். ஸோ அதை தான் சொல்ல வரமே தவிர வேறு எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது iPhone 12 இல்லாட்டி 12 மினியோ 13 மினியோ 13 இந்த மாதிரியான மாடல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பழைய மாடலாக இருந்தாலும் இன்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு சில ரீசன்ஸ்னால அது நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா? மற்றபடி OS எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 17ல் இருக்கலே சூப்பராக இருக்குது. 16ல் லைட்டாக ஒரு வித்தியாசம் தெரியுது. 15ல் ப்ரோ சீரிஸ் கொஞ்சம் தப்பிச்சிருது. மற்ற எல்லாருக்குமே வந்து இந்த bugOS 26 கொஞ்சம் இன்டென்சிவாக தான் ஃபீல் ஆகுது. 14+லேயே இருந்துச்சு, அப்பப்போ அப்டேட் பண்ணும்போது அப்பப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. 14+க்கே இந்த நிலைமைனா. ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆகும்போது நீங்கள் யாராவது 12 வச்சுருக்கீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பரவாயில்ல, வாட்சுக்காக ஒரு ஐஃபோன் அப்படின்ற மாதிரி அந்த பட்சத்தில் ஓகே, சக்ஸஸ். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுள்ளது சிவபரணி, ராகவன். பார்க்கலாங்க. பாய்.